சிறகடிக்க ஆசை ரியாக்ஷன் வீடியோக்குள்ள போயிடலாம். நமக்குள்ளாம இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, வாங்க உட்காருங்க. இத்தனை நாளா கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்டுன்னு சொல்லி எனக்கு விஷத்தை கொடுத்தியே, அது பத்தலையே உனக்கு துரோகியை என் வாழ்க்கையிலே நான் பார்த்ததில்ல. என்னடா அது எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கு பார்த்தமா இருக்கு. அசிங்கமா இல்ல உனக்கு? இப்போ பழி வாங்க விஜயா கூட பழகுறேன்னு நினைச்சேன், குடும்பத்தையும் பழி வாங்கிட்டேல்ல. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு விஜயா வேற லெவல்ல வச்சு பார்த்தீங்கன்னா சிந்தாமணியை செஞ்சுட்டாங்க. இப்போ என்ன நடந்துருச்சுன்னு நீங்க எனக்கு இப்படி நீ வாங்கி வச்சுக்கிட்டு யாரோ ஒரு ஃபைனான்சியர் எங்களுக்கு பணம் கொடுத்த மாதிரி நீ டிராமா பண்ணிட்டு இருக்க. ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமா இருந்திருக்க. ஆனா இந்த நேரத்துலயும் பாத்தீங்கன்னா சிந்தாமணி எதுவுமே தெரியாத மாதிரி நினைக்கிறாங்க, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ட்டு. பாரு, எனக்கு இது வேணும், நீ தான் கடைசியில ஏமாந்து போய் நிப்ப. அது எல்லாம் நான் நம்பினேன். என் முதுகுல குத்திட்டல, நீ எப்படி நல்லா வாழ்றேன்னு நானும் பாக்குறேன். போதும் விஜயா, மேல கத்தாத. பேசுனதுல பாத்தீங்கன்னா நம்ம சிந்தாமணியில பொறுக்க வைக்கல, இதுக்கு மேலேயே பொறுமையா இருக்க வைக்காதுன்ட்டு. நானும் மாஸ்டர் ஆச்சே, கொஞ்சம் மரியாதை கொடுக்கலான்னு பார்த்தா ஓவரா தான். துரோகமே இல்லையா? நம்பிக்கை துரோகம். கடனை திருப்பி தரல, அதுக்கு ஃபைனான்சியர் வீட்டை ஜப்தி பண்ணிட்டாரு. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? போது நிறுத்திடி. இப்பெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. வச்சிருக்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா தெரியுமா? இப்பதானே புரியுது. அதாவது முதல்ல கட்டின பணத்தை முதல்ல கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சிந்தாமணியை பேச ஆரம்பிச்சுறாங்க. இது கூட்ட வச்சுட்டேன். என் புருஷன் அந்த வீட்டுல எவ்வளவு கௌரவமா வாழ்ந்துருக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருதுன்னே சொல்ல முடியாது. காசு இருக்கிற திமிர்ல ஆடிக்கிட்டு இருக்கேன். பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா? பிறகு இடத்த காலி பண்ணுங்க. வாங்கின கடனை கட்ட வக்கில்ல, இதுல இந்த மாதிரிலாம் பேசிட்டீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி திட்டாங்க. கடன் அடைக்கிறதுக்கு காசு இல்ல, இருக்கிறதுக்கு துப்பு இல்ல, அப்புறம் என்ன பேச்சுல மட்டும் இறக்கம் காட்ட வேண்டியது இல்ல. இருக்குன்னு தானே நீ ஆடுற. நீ இப்படி பணத்தை சேர்த்து வைக்கிற, உன் பொண்ணுக்காக தானே இப்படி காசை சேர்த்து வைக்க. பொண்ணாலதான் உனக்கு இவ்வளவு பணம் நீ சேர்த்து வைக்கிறது யாரு? உன் பொண்ணுக்கு தானே, உன் பொண்ணே உன்னை பழி வாங்க போறா அப்பெல்லாம் சொல்றாங்க. அது கேட்டு அவங்களே அதிர்ச்சி அடைறாங்க. ஆரம்பமாக போகுது. ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன் கூட தான் ஓடி போறா. என்கிட்ட வேண்டாம். சிந்தாமணிக்கு செம கோவம் வந்துடுது. இந்த மாதிரி பேசுறவளை வச்சுக்க அதை நடக்கதே வேற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இதுதான் நடக்கும். பைய கூட தான் ஓடி போவா. வா பார்வதி. இதெல்லாம் கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி செம கோவம் வராங்க. என்ன இந்த மாதிரிலாம் பேசிட்டு போறான்ட்டு. அப்படின்னா ஒரு உன்னை வீட்டோட மாப்பிள்ளைய கூப்பிடுறாரு அப்படிதானே? ஆமாண்டா, அதான் அந்த பணத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. அதை வாங்கிட்டு நம்ம ரவியை வீட்டோட அனுப்பிடுவோம்னு நினைச்சிட்டாரு அவரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதுதான் சான்ஸ்ன்ட்டு நம்ம சுருதியோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை நீங்கள் இங்கே இருங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், வீட்டோட மாப்பிள்ளையே இருங்கன்னு சொல்லியிருப்பாரு. அவ அப்பன் கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி, என் பிள்ளைய நான் விற்க மாட்டேன். அவர் எவ்வளோ கொடுத்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம், நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயம் அட்வைஸ் பண்ணிட்டுறாங்க. தன்மானத்தை விட்டு கொடுக்கூடாது. ஆமா, எல்லாருமே சுயநலமாக தான் இருக்காங்க. உன் பொண்டாட்டி அப்படிதான் இருக்கா. ராஜினாமா பண்ணா வீட்டுல போட்ட சீலை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா விஜயா திருந்துற மாதிரியே இல்லை. அதான் அந்த சிந்தாமணி வாபஸ் வாங்குறேன்னு சொல்கிறல்ல, நீ உன்னோட பதவி விட்டு கூட அப்படிலாம் சொல்லிட்டாங்க. எடுத்துறேன்னு சிந்தாமணி சொன்னால, அப்போ உனக்கு உன் பதவி தான் முக்கியமா போச்சு இல்ல. இந்த மாதிரிலாம் பேசுகிற பற்றி நமக்கே கோவம் வருது. இந்த எபிசோட் பற்றி என்ன கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க.